ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் பூத்த பூக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க 3 அடுக்கு மல்லி. இப்போ இவங்களை நம்ம பறிச்சுக்கலாம். மல்லியை பொறுத்தவரை சம்மரில் நிறைய பூப்பாங்க. நீங்கள் கட் பண்ணி விட அவங்க மொட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கிளைக்கு 3லேருந்து 5 மொட்டு கிட்ட விடுவாங்க. நீங்கள் நிறைய சத்து போட்டிங்கன்னா, மீன் அமிலமோ இல்லை மண்புழு உரமோ நீங்கள் போட கலந்து விட அவங்க பாட்டுட்டு பூ எடுத்துகிட்டே இருப்பாங்க. இவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்க பர்பிள் கலர் அடினம். இவங்க நல்லா வைப்ரண்ட் கலரில் இருப்பாங்க. இவங்க நம்ம வீட்டில் இருக்க பிங்க் கலர் அடினம், அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி, ரெட் கலர் அடினம். இவங்கெல்லாம் பூ எடுத்துகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே உங்களுக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க சிங்கிள் பெட்டல் அடினம், பிங்க் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. இவங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லோ அண்ட் பிங்க் அடினம். இங்கே பார்த்தீங்கன்னா பட்ரோஸ் நிறைய பூ எடுத்திருப்பாங்க. நித்திய கல்யாணியும் நிறைய பூ எடுத்திருப்பாங்க. 8 அடுக்கு மல்லியும் நிறைய இருப்பாங்க. இவங்க ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற அடினம். இன்றைக்கி நம்ம வீட்டில் 3 நாட்டு ரோஸ் பூத்துருக்காங்க. இவங்களும் நல்ல வாசனையாக இருப்பாங்க. உங்களுக்கு இது நம்ம வீட்டில் இருக்க ஒயிட் அண்ட் பிங்க் அடினம். இவங்களும் நல்ல பிரைட்டாக இருப்பாங்க. இவங்க புது செடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கிடணும். இன்னும் இவங்கள பாட் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்க செண்பக மரம். இந்த செண்பக பூ எல்லோ கலர்லேயும் இருக்கும், உங்களுக்கு ஒயிட் கலர்லேயும் இருக்கும். மார்னிங் செண்பக பூ காற்றடிக்கிறப்பெல்லாம் நல்லா வாசனையாக இருப்பாங்க. இவங்க நம்ம வீட்டில் இருக்க ரெட் அண்ட் ஒயிட் ரோஸு. இவங்க நம்ம வீட்டில் இருக்க மாலை ரோஸ். இவங்க நம்ம வீட்டில் இருக்க பன்னீர் ரோஸு. இவங்க புது செடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கிடணும். இன்னும் இவங்கள பாட் பண்ணலை. இவங்க நம்ம வீட்டில் இருக்க முந்திரி ஃபஸ்ட்டு சீட் தான் வரும், இன்னும் ஃப்ரூட் வரலை. நான் அதை ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இந்த கிளை பட்ரோஸ் ஃபுல்லாக பூத்துடுச்சு. அதனால் இதை நம்ம கீழே கிளையோடு சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரோஸை கட் பண்ணி விட்டுறப்ப அவங்க மறுபடியும் துளுப்பெடுத்து நல்லா பூப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் இப்படி டிப்ஸில் நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாது, துளுப்பெடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூக்களோட அப்டேட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. பாய்.